ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் ரொட்டீன் வந்து நான் இந்த வீட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் அ லாங் பிரேக் வந்து கொஞ்சம் நிறையா வீட்டில் வந்து வேலைகள் இருந்தது. குட்டீஸ் வந்து ஈவினிங் வந்த உடனே வந்து ஏதாவது ஒரு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு ஒரு மினி டிஃபன் மாதிரி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து இட்லியும் காலையில் வச்ச சாம்பாரும் கொடுத்தாச்சு. வந்தோடனே சாப்பிட்டுட்டு நதின் வந்து இங்கே டியூஷன் போயிடுவான். அப்புறம் சித்துவுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி போகும். இன்டோர் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சித்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆண்டி எனக்கு நிறைய உங்கள் வீட்டில் பிளான்ஸ் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ஸ்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இங்கே நிறைய வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப்போடு. ஏன்னா அவங்க அழகாக வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் கொஞ்சம் இங்கே நிறையா பிளான்ஸ்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்போ மணி பிளான்ட் மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பாட்ஸ்க்கு எல்லாமே மாற்றிட்டு ஜஸ்ட் நைட் மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வெளியில் பாட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் மிஷினில் கிளாத் போட்டதை எடுத்து காய போடவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பெட்ரூம் க்ளீனிங்லேயே எனக்கு டைம் போயிடுச்சு. அதனால் கொண்டு போய் காய போடலான்ட்டு. இப்போ மழை வந்துட்டுருக்கனால உள்ளே தான் காய போட முடியுது. சரி, பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பயங்கரமாக வந்து டஸ்ட்லாம் பட்டுருச்சு. சரி, ஓகே, ஒரு வேக்யூம் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நதினுக்கு வந்து கொஞ்சம் அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து குழந்தையிலேருந்தே இருந்துச்சு. இது வந்து நம்ம சிதுக்குட்டி வந்து ட்ரா பண்ணியிருந்தான். என்னென்னா மெஸ்ஸி அப்படின்னு போட்டுட்டு அவரோட ஜெர்சி நம்பர் வந்து 10 அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு. எனக்கு இந்த வேக்யூம் கிளீனர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அந்த குட்டி குட்டி டஸ்ட்லாம் எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பால்கனியோட அந்த அந்த கிரில் இருக்கும் இல்லைங்க, அந்த கேட் வந்து ஒரு சேஃப்டி டோர் வந்து போட்டாங்க. அதனால் கொஞ்சம் நிறையாவே டஸ்ட்டு உள்ளே இருந்தது. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீனிங் முடிச்சிடலாம் அப்படின்னு மதியமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக கூட்டி துடைக்கிறது அந்த வேலையெல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து பெட் ஸ்ப்ரெட் மட்டும் பார்த்திங்களா எடுத்துகிட்டு நான் பெட்டு க்ளீன் பண்ணதான் எவ்வளோ டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்குன்ட்டு ஐயோயோன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மேட்ரஸ் போட்டு தான் நான் வந்து மேலே வந்து பெட் ஸ்ப்ரெட் போடுறேன். ஏன்னா நம்ம சிதுக்குட்டி அப்பப்போ வந்து யூரினேட் பண்ணிடுறாரு. ஏன்னா மழை வந்து பயங்கரமாக பெய்தா, அந்த சில்னஸ்க்கே அவன் போகிறானான்றது தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி விட்டேன். நான் நேற்று வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் போச்சு அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா நைட்டு தூக்கம் வந்ததுன்னா அவங்க மேலே வந்து பெட் வந்து அப்படியே நீட்டாக இருக்கணும், வந்தோடனே படுத்து தூங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த ஈவினிங் டைமுக்குள்ளேயே வந்து ரூம் க்ளீனிங் எதாவது இருக்குது, இல்லை பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளேயே முடிச்சிடுறது. இப்போ துணி காய போட்டாச்சு. நேற்று மடிக்க வேண்டிய துணியுமே வந்து ஃபுல்லாக மடிச்சுட்டு அதெல்லாமே எடுத்து கபோர்ட்ஸில் வந்து வைக்கணும். நான் வந்து நேற்று என்ன ஒர்க் போச்சு அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் அந்த சேஃப்டி கிரில்ஸ்லாம் வந்து போட்டாங்க. இந்த சேஃப்டி கிரில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு, அப்புறம் பெட்ரூம்லேருந்து வெளியில் போகிற பால்கனிக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி கிரில்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ தான் அது வந்து ஃபுல்லாக ட்ரில் பண்ணாங்க. ட்ரில் பண்ணி வைக்கணும். கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த அவுட்டர் ஷெட்டுமே இப்போ தான் போட்டாங்க. இந்த அவுட்டர் ஷெட் இருக்கனால கார் நிப்பாட்டுறதுக்கு, அப்புறம் டூ வீலர்ஸ்லாம் நிறுத்துறதுக்கு, அப்புறம் வெளியில் வந்து ஒரு சின்ன டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலுமே இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரோட ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ தான் அந்த ட்ரில்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பவர் கட் போயிட்டே இருந்தது. அவங்க காலையிலேருந்து அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி தான் ஃபைனல் ஒர்க் முடியுது அப்படிங்கிறனால முடிச்சுட்டு கிளம்புறாங்க. தீபாவளிக்கு வந்து எல்லோரும் ஊருக்கு வராங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். ஏன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஒரு கம்ப்ளீட் ஹவுஸ் வந்து அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு இந்த வீடெலாம் ஷிஃப்டிங் அப்போலாம் வந்து இங்கே நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்தா தான் நான் வந்து ஆஃப்டர்நூனே பண்ணி வச்சுருந்தேன். அது ஜஸ்ட் நான் ரீஹீட் மட்டும் தான் பண்ணி இப்போ நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு டின்னர் கொடுக்க போகிறேன். எனக்கும் அவருக்கும் வந்து தோசை சாம்பார் வந்து மீதி இருக்குது, அதை வச்சு அப்படியே வந்து ஒப்பேத்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கூட சாப்பிட்றதுக்கு வந்து மோர் ஊற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நிறைய வெசல் வாஷிங் இருந்தது.
இந்த வீடு வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் க்ளீன் ஆகிட்டே இருக்குது. பூஜை ரூம் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 3rd டைம் நான் க்ளீன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அந்த இடமும் டைரெக்ஷனும் மாற்றி வைக்கலாம். ஏன்னா வீடு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படியே ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. சரி அப்படி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சரி மாற்றிடலான்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளோ டஸ்ட்டு கௌதமி பூஜை ரூமில் நீங்கள் யோசிக்கலாம். நம்ம சிதுக்குட்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா பூஜை ரூமில் திருநீர் எடுத்து ஃபுல்லாக சாமி மேலே போடுறது, அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. எனக்கு ஒரு டைமில் எனக்கு வந்து நம்ம அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தயவு செய்து பூஜை ரூமை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ என்னை வந்து படுத்துறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு க்ளீனான மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஒரு வழியாக பூஜையோட அறையோட அந்த க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சது. நிறைய பேர் இந்த சாமி உருவங்கள்லாம் நீங்கள் எங்கே வாங்குனீங்க, சிலைகள்லாம் எங்கே வாங்குனீங்க கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரல் விளக்கு கடைன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஷாப் இருக்குது. நான் டேரெக்டாக ஷாப்பில் போய் தான் வாங்கினேன். அவங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அந்த சாமியோட முகங்கள் வந்து நம்ம பார்க்குறப்ப தான் நமக்கு என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்து நீங்கள் நேரில் பார்த்து வாங்குகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து நான் தீபாவளிக்கு வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என் ரேவதி அக்கா ஊர்லேருந்து அத்தைலாம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எனக்கு இந்த வேக்யூம் கிளீனர் வந்து கடவுள் மாதிரி எனக்கு யூஸ் ஆகுதுங்க. நான் அந்த வீட்டில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் கீழே இல்லாமல் இருக்குல்ல, கொஞ்சம் வீடுமே கொஞ்சம் நமக்கு ஸ்பேஷியஸாக இருக்கனால நான் இங்கே வந்தோடனே ஆன் பண்ணிட்டேன். கூட்டி துடைக்கிறது வந்து மோஸ்ட்லி இதுதான். நான் இங்கே வந்து ஹவுஸ் ஹெல்ப்லாம் வச்சுக்கலாங்க. ஆனால் நமக்கு அந்த பெரிய பெரிய டஸ்ட்லாம் நீங்கள் தான் எடுத்தாகணும். பட் நிறைய மைன்யூட்டான டஸ்ட், எவ்வளோ டர்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த குட்டி குட்டி முடி அப்புறம் சின்ன சின்ன டஸ்ட்லாம் இருக்கலாம், அதெல்லாம் சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணிடுது. என்னோட தீபாவளி க்ளீனிங் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சுது. இப்போ தீபாவளிக்கான கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, ரேவதிக்கா பசங்க மாமி எல்லாருமே. அதனால் அப்போ அவங்க வரப்போ என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. வந்தப்போவே வந்து நல்லா பட்டாசுலாம் வெடித்தாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு ஷாப்பிங் வேறு போயிருக்காங்க. நாளைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. ராம்ராஜில் போயிட்டு 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பேரிங்காக வந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெலாம் குளிச்சிட்டானுங்க. இன்னும் வேஷ்டி போடல. நான் ஷூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சாங்க. என்னோட கேமராலேருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பாருங்கள் எப்படி ஓடிட்டுருக்கு. இந்த சின்ன குட்டி எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கு. பசங்க வேஷ்டி சட்டை போடுறதும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம சல்வார் போடுறதும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அந்த சல்வார் போட்டால் அந்த துப்பட்டாலாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுவே சுற்றி நம்ம கண்ணாடியெல்லாம் பார்த்துட்ருப்போம்ல, அந்த மாதிரி தான் இவங்க வேஷ்டி சட்டை போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா மேலே மடித்து கட்டவும் இப்படி பண்ணவும் அப்படி பண்ணவும். ராகுல் தான் வந்து நான் கேமரா வந்து எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு வந்து கிளம்பிடலாம். காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் கோவில்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது காஞ்சிபுரம் வந்து பட்டு புடவை வந்து வாங்கிறதுக்காக வரீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் வரீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நாங்கள் காலையில் எழுந்துச்சி சமைச்சிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டல்லையே சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து நிதிஷ் வந்து இப்போலாம் வீடியோவுக்கு வந்து பயங்கரமாக வெக்கப்படுறாங்க, பாருங்கள் எப்படி ஒளிஞ்சிட்ருக்கான்னுட்டு. எனக்கு வந்து அவன் அப்படி பண்ணுறானே அப்படிங்கிறதுக்காகவே அவனை காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா சாப்பிட்டோம். இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சுது. ஒரே ஒரு கொடை மட்டும் இருந்தது. பட்டு சேரை கட்டினதுனால எனக்கு மட்டும் அந்த கொடையை வந்து தியாகம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி நானும் அந்த கொடையை வச்சுட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அலப்பறை கொடுத்துட்டு இருந்தேன். யாருமே அந்த கொடைக்குள்ளே வரல. எதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கொடை லைட்டாக உடஞ்சிருந்தது. அதுக்காக தான் அவங்க யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அந்த மான அவமானம்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த புடவை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அர்த்திவர்தர் வந்து இருக்கார் பார்த்திங்களா, ஒரு குளம் இருக்குது, அதில் தான் இருக்கார். 30 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு நான் நினைக்கிறேன், தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி. ஒரு முறை தான் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் சாமியை வந்து உள்ளே வைப்பாங்க. அந்த கோவில் தாங்க இது. காஞ்சிபுரமே வந்து பார்த்திங்கன்னா கோவில்களை பொறுத்தும் கடவுளை பொறுத்தும் 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து விஷ்ணு காஞ்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிவகாஞ்சி. ஒரு சைடு ஃபுல்லாமே விஷ்ணு டெம்பிளாக இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாகவே சிவன் டெம்பிளாக இருக்கும். நான் எங்கேயுமே நிறைய நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்க அந்த வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு ஓடவும் ஒடியாரவும் ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இல்லைங்க. வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்க விளையாடட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. உண்மையிலுமே இந்த தீபாவளி வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தது தான். இந்த கோவில் வந்து சும்மா நான் வந்து ஃபோனில் காட்டுறதுலாம் ஒரு சின்ன பார்ட் தாங்க. நான் அவ்வளோ பெரிய கோவில். நான் அந்த குளம்லாம் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை, ஏன்னா அந்த மழை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறதுனால என்னால் பெருசாக காட்ட முடியல. இப்போ அந்த கோவில் வந்து புனரமைப்பு வேலைகள்லாம் போயிட்டுருக்கு, அதனால தான் அங்கே அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க.
நான் இப்போவும் அவனை வீடியோ எடுக்கணும்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அவன் சுற்றி சுற்றி போயிட்டுருக்கான். சரி அப்புறமேட்டு வந்து ஃபேமிலியோட ஒரு நல்ல பிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து காஞ்சிபுரம் இட்லி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் இட்லி வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ரவையில் வந்து செஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இருந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கோவிலில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி திருப்தியாக இருந்தது இன்றைக்கி கோவிலுக்கு வந்தது. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பிளானும் இல்லைங்க. எல்லாம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சதுனால எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சோம். போகிறப்ப மதியமே ஏதாவது போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்புறம் ஈவினிங் வேணால் போயிட்டு அதை நான்வெஜ் செஞ்சுக்கலாம். ஏன்னா நிதிஷ் வந்து ஹாஸ்டல்லேருந்து தான் வந்திருக்கான். டேரெக்டாக கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க இங்கே. அவனுக்கு வந்து இந்த 2 நாளுக்கு அவன் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டா தான் அவனுக்கு அங்கே பெருசாக நான்வெஜ்லாம் செஞ்சு தர மாட்டாங்க. இது வந்து சிவன் டெம்பிளுங்க. ரொம்ப பெருசாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. அப்பா அம்மா வரும்போது ஒரு டைம் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் போயிட்டு நானும் நிதிஷும் தான் போயிட்டு சிக்கன் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். மட்டன் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. சிக்கன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. சரி சிக்கன்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நானும் இப்போ தான் போயிட்டு டீ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். கொஞ்சம் நேரமாகவே சமைச்சிடலாம். ஏன்னா நைட்டில் கொஞ்சம் பட்டாசுலாம் பசங்க வெடிப்பாங்கள்ல அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சமையல் கட்டுக்குள்ளேயே போகணும். இன்றைக்கி வந்து 65 அப்புறம் வந்து கேரளா ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறேன். 65க்கு கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். அப்புறம் பெப்பர் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேரினேட் ஆகிற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பொறுத்த வரைக்கும். இது கூட வந்து எக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 எக் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் 65 செஞ்சேன். ஏன்னா வீட்டில் ஒரு 8 பேர்த்துக்கு மேலே இருக்கும் இல்லையா? 8 பேர் இல்லைங்க, 8, 9 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவானுங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே பொரிச்சாச்சு. கலந்து வச்சுட்டு அப்புறம் குட்டீஸ்லாம் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சித்துவோட ஃப்ரெண்டு வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூடலாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து நானும் அத்தையும் வந்து குக்கிங் இதுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து அத்தை நீங்கள் வேண்டாம், நீங்கள் போங்க மம்மி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் அதாவது மட்டன் குழம்புக்காச்சும் நான் வந்து இதை வதக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வதக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு அந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து நான் வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அது கூட சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவிக்கும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடலான்ட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூள் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் வந்து பிரியாணி மசாலாஸ்லாம், ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணி அரிசி வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உதயமோடது யூஸ் பண்ணுறேன். இங்கே எங்களுக்கு கேன்டீனில் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எனக்கு வெளியில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரேவதிக்காவை நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்களா? ரேவதிக்கா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாதுங்க. இவங்க வந்து எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, எனக்கு கொடுமைப்படுத்துகிற ஒரு நாத்தனார் அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான். இவ நல்லவன்லாம் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நல்லவ தான். ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோன் பண்றாங்க. ஆக்சுவலா கட்டின பாவத்துக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம் ஓகே, இல்லைன்னா அவங்க அண்ணனுக்கு இவ கூட பிறந்தாரு பார்த்தீங்களா, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம். எனக்கு எதுக்குங்க 4 வாட்டி எதுவும் வீடியோ கால் தான் பண்றாங்க. ஃபோன் பண்ணி டார்ச்சர் வேற பண்றா. தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல ரேவதிக்கா கௌதமிக்கு இதுக்கப்புறம் வந்து வீடியோ கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன். பார்த்து திருந்துறாங்க. எல்லாரும் வீடியோ கால் பண்ணி பேசுவேன். இப்படி ஒரு பாண்டிங் இருக்கிறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லுவாங்க. நானும் கிடைச்சதுக்கு நீதாம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. கிடைச்சா சொல்லுங்க. இஞ்சி எங்க கட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் பிரியாணி நாங்கள் ஆக்சுவலாக கோத்தகிரியில் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது கேரளா ஸ்டைல் பிரியாணி. அப்புறம் வந்து மட்டன் வறுவல், சிக்கன் 65. காலையில் கோவிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு திருப்தியான தரிசனம் இல்லைக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்தது.
சரி, பேக் டு பிரியாணி கதைக்கு வருவோம். அந்த அரிசி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வருது. பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 4-5 முறை களைஞ்சிக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து களைஞ்சிங்கன்னா அரிசி வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ரேவதிகா பற்றி சொன்னேன், சும்மா ஃபன்காக தான் சொன்னேன். பட் வந்து அக்கா வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேங்க. இப்போ 2 பேருமே 2 கையும் தட்டினா மட்டும்தான் ஓசை வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. 2 பேருமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா போகும். ஒருத்தர் மட்டுமே வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், அவங்க நமக்கு திருப்பி எதுவுமே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம கொடுக்குற அந்த லவ் வந்து நம்ம நிறுத்திடுவோம் இல்லையா. இப்போ நானும் ரேவதி அக்காவுக்கும் எனக்கும் அக்காவுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவோம். அக்காவும் வந்து பேசிடுவாங்க. நானும் அப்படி தான். நிறைய விஷயங்கள் வந்து நான் உள்ளவே போக மாட்டேன். அத்தை மாமா அக்கா அவங்களோட விஷயத்துக்குலாம் உள்ளே போக மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஸ்பேஸில் அவங்க இருக்காங்க. நான் என்கிட்ட கேட்டு தான் அவங்க இதெல்லாம் பண்ணணும், என்கிட்ட கேட்காம இது எப்படி பண்ணீங்கன்னு நான் ஒரு நாளும் நான் கேட்டது கிடையவே கிடையாது. ஏதாவது என் அத்தை வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா கூட நான் சொல்லிடுவேன், மாமி இது உங்களோடது, நீங்கள் பார்த்து என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். இப்போ அவங்க வீட்டில் வந்து போயிட்டு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது பண்ணணும், இல்லை ஒரு விசேஷம் அப்படின்னா நான் அதுக்கெலாம் நான் முன்னாடி போய் நின்றுருவேன். பட் ஏதாவது அவங்க பண்ணணும் அவங்க பொண்ணுக்கு அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன். இப்போ ஓரளவுக்கு குக்கிங்லாம் முடிஞ்சுது. மேபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. அது வந்து நான் ஏன்டா க்ளீன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இப்போ யோசனை வந்துருச்சு எனக்கு. பயங்கரமாக ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ குட்டீஸ் வந்து அப்பப்போ 65 வாங்கி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாம் பட்டாசு வெடிச்சு வச்சு பயங்கர டயர்ட் ஆகிட்டானுங்க. சரி வாங்கடா, அதுக்காக தான் முன்னாடியே செஞ்ச காரணமே, கொஞ்சம் அவங்க முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து ராகுலும் நதினும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்துக்குட்டி வந்து அம்மா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்தார். அவருக்கும் கொஞ்சம் எல்லாம் போட்டு கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ்க்கு வந்து நான் குக்கரில் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறதில்ல, கொஞ்சமாக நெய் அதுலேயும் வந்து ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போது பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அரிசி நான் சேர்த்துக்கிட்டு தம் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கோத்தகிரியில் ட்ரை பண்ணேன், ரொம்ப அருமையாக வந்தது. இப்போ ஒருத்தன் வந்து எப்படி விழ போகிறான்றது மட்டும் பாருங்கள். நான் ஆக்சுவலாக விழுவான்னு நினச்சி நான் வீடியோ எடுக்கல. அவன் மேலே தான் அந்த பட்டாசு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரானே நினச்சி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். போவன் ஸ்டெப்ஸ் மாற்றி கால் வச்சு கீழே விழுந்துட்டான். எனக்கும் நான் வச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ராகுல் வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கான பையங்க. அவன் வந்து என் கூட இப்போ ஸ்கூல் இங்கே வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்லாம் கூட கேட்டான் அவங்க அம்மாட்ட. ஏன்ட்டனா அவன் இருந்துப்பான் அந்த மாதிரி பையன். இப்போ இல்லைங்க, ரொம்ப குட்டியாக இருக்கும் பொழுதே, சித்து விட குட்டியாக இருப்பான் பார்த்தீங்களா, அப்போவே வந்தானே என் கூட 2-3 நாள் இருந்துப்பான் அந்த மாதிரி. மொத்தத்தில் இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நாங்கள் ஊருக்கு போகாமல் அவங்களெல்லாம் இங்கே வர வச்சதுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கும் ஒரு குட்டி ட்ரிப் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு தீபாவளி, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுமே இது தான், ஒரு செலிப்ரேஷனுமே இது தான். ஆயுத பூஜை வந்தது. அப்போ குட்டீஸ்லாம் ஊருக்கு போனதுனால ஜஸ்ட்டு வண்டிக்கு மட்டும் பூஜை போட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். இதுதான் நம்ம புது வீட்டில் செலிப்ரேட் பண்ண ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷன். ஒரு ப்ராப்பரான ஒரு மீல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட நல்ல ஒரு டைம் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறோம் அப்படின்றதுலாம் தெரியல. புயல்னு தெரிஞ்சு நாங்கள் வந்து இன்னைக்கு கடலுக்கு வந்திருக்கோம். உள்ளவா தம்பி உள்ளவா. என்னோட கொடையை பிடுங்கிக்கிட்டு ஒருத்தன் வந்து பாருங்க, எனக்கு எப்படி கொடை பிடிச்சிட்டான்னு பாருங்க. இந்த பையன் சரியான திருடு. சிஸ்டருக்கு அதானே பார்த்தேன், என்ன ராசா உதவி பண்றாருன்ட்டு. உள்ளே போயிட போகிறேன். இன்றைக்கி ரேவதி அக்கா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. நாங்கள் அங்கேருந்து வரும்போது அக்காலாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து ஊருக்கு வந்து கிளம்புற மாதிரி, நாங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளானு. நல்ல மழை இருந்ததுங்க. ஒரு 10 நிமிஷம் மழை இருந்தது, 10 நிமிஷம் மழை இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நதினுக்கு வந்து பயங்கர சோகம். என்னென்னா ராகுல் கிளம்புறானேன்னு அவனுக்கு வருத்தம், அத்தை கிளம்புறாங்களேன்னு சித்துவுக்கு வருத்தம். சித்து வந்து கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கிருச்சு. வேறு வழி இல்லை, நாளைக்கு குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூல் இருக்குது. அதனால் அவங்க ஒரு 11:30 போலலாம் கிளம்பிட்டாங்க. ரொம்ப தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். ஹோப் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஃபுல் டே வந்து மழை இருந்துகிட்டே தாங்க இருந்தது, நைட்டு வரைக்கும் மழை இருந்தது. ஹோப் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.